வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி சம்சா செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அவிச்சு உரித்து நரிச்சு வச்சுக்கோங்க. பட்டாணியை ஒரு 10 மணி நேரம் ஊற போட்டு அதையும் அவிச்சு வச்சுக்கோங்க. கேரட்டும் அதை பொடியை வெட்டி அதையும் அவிச்சு வச்சுக்கோங்க. தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. பொடி வெங்காயமும் நறுக்கி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இருப்பு சட்டி வைக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு இதில் போடுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டது இப்போ வெடிக்குது. வெங்காயமாக கருவேப்பிலையும் போடுங்க. அதுக்கு அடுத்தது தக்காளியும் போடுங்க. இதில் கொஞ்சம் நல்லா செவக்கின பிறகு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த கேரட்டை இதில் போடுங்க. பச்சை பட்டாணியை போடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, அரை டீஸ்பூனு பட்டைப்பொடி போட்டுக்கோங்க. உப்பு அரை டீஸ்பூனு உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு டம்ளர் மைதா போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் வெதுன்னு வச்சுக்கோங்க. வெந்நியை ரெண்டு உப்புக்கல் போட்டு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மைதாவை நல்லா பிசைஞ்சி உருட்டி வச்சு இந்த அளவுக்கு சமோசா போடுறதுக்காண்டி ரவுண்டு பண்ணி போட்டு வச்சுக்கோங்க ரவுண்டாக. இப்போ நம்ம இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம வச்சோம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சோம்ல, தக்காளி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த மைதா மாவு ரவுண்டாக போட்டிருக்கிறத தோசைக்கல்லில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க.
தோசைக்கல்லில் கொஞ்சம் மைதாவை போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு 2 சைட்லேயும் வெட்டிடுங்க. நடுவில் உள்ளதை இப்போ வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் உள்ளது வேண்டாம். இதே மாதிரி நம்ம இன்னும் எத்தனை போட்டு வச்சுருக்கோமோ அதை பூரா சைடில் வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதை வெட்டி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்க இந்த குருமாவை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை மடக்கணும். அடுத்தது இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்தது இப்படி ஓவர் சைஸ் நடுக்கிட்டு 1 டீஸ்பூனு மைதா மாவை போட்டுக்கோங்க. இதை லைட்டாக ஊற்றி இது பண்ணிவிட்டு இதில் ஒட்டுங்க. இதை அப்படியே இங்கே தடவிக்கிட்டு இதை இப்படி இதில் ஒட்டணும். இப்படி ஒட்டி வச்சுருங்க அக்கா. இதே மாதிரி இன்னொன்று இது பண்ணுறோம் பாருங்கள். இதேமாரி இதையும் இப்படி மடக்கி திருப்பி இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கிட்டு இந்த இதில் கொஞ்சோண்டு இந்த மைதாவை தண்ணி ஊற்றி லைட்டாக இதில் ஒட்டிட்டு அதில் ஒட்டிடுங்க. இதை இப்படி மடக்கிடுங்க. இருப்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி போட்டு மடக்கிக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் மைதா மாவை. இப்போ ஒன்று போடுறேன். அப்புறம் வச்சுக்கலாம். இந்த 3 சம்சா ரெடி ஆகிட்டு சாயந்தரம் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல மொரப்பான சம்சா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.